Hi everyone, welcome back to another video. இந்த vlog previous Saturday shoot பண்ணது. So என்னோட ஒரு day in my life தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. So last Saturday morning வந்து பூரி and உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். and next வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் கொண்டக்கடலை previous day night soak பண்ணியிருந்தேன். So அதையுமே இதில் ஆட் பண்ணிட்டு salt and water ஆட் பண்ணி இது வந்து ஒரு 3 விசிலுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வந்து வானலில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அண்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணி தாளிச்சதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்ததுமே கொஞ்சமாக கேரட் அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் மஞ்சள் தூள். இப்போ இந்த மஞ்சள் தூள் தான் வந்து இந்த ரெசிபிக்கான சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். நான் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறப்பே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பே வந்து அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டோட குவான்டிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை அண்ட் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து இப்போ இதுலேயுமே நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடியே அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டு இது திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொண்டக்கடலைக்கு பதிலாக நம்ம பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். அண்ட் லேட்டர் த டே நான் ஈவினிங் பீச் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில், கொஞ்சம் இல்லை ஓரளவுக்கு பக்கம் சொல்லலாம், பிகாஸ் 1.5 hour ட்ராவல் டைம் ஆகும். ஸோ பக்கத்துலேயே வந்து சாமியார்பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் பீச்சுக்கு இப்போ போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அங்கே இஃப்தார் விலாக் போட்டிருக்கேன் அண்ட் சாமியார்பேட்டை ஓவரால் பீச் விலாகே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க் வந்திருந்தோம், பெட்ரோல் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம அங்கே பெட்ரோல் போட்டாலும் போடலனாலுமே வந்து அஸ் எ கன்சியூமராக நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம், சாமியார்பேட்டை கடற்கரை. நாங்கள் வந்து சண்டே வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ சாட்டர்டே போகலான்னு பார்த்தோம். சாட்டர்டேமே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ இன்னும் நெக்ஸ்ட் டே வந்திருந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருந்திருக்கும் போல். நிறைய பேர் இருந்தாங்க, வீக்கெண்டுங்கிறதால போல் இருக்குது. அண்டு சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அண்டு இந்த ஊஞ்சல், அப்புறம் இந்த கிட்ஸ்க்கான நிறைய இந்த ட்ராம்போலின்லாம் இருந்துச்சு. எப்படி இந்த டைமில் இதை அங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அண்டு இந்த நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குல்லையா, ஸோ பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே கார்னரில் வந்து இந்த போட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம இப்போ பீச்சுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ ஸ்நாக்ஸ் வாங்கினா ரொம்ப மண்ணாக இருக்கும், அது வந்து. ஸோ அதனால் இப்போயே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் பீச்சுக்கு போயிருக்கேன். ரொம்ப கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே 5:30 அந்த டைம் ஆகிடுச்சு. சிக்ஸ் ஓ கிளாக் தாண்டிடுச்சு. அப்போ வந்து போலீஸ்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, வர எல்லாருமே வந்து கரைக்கு போங்க, வெளில போங்கன்ட்டு. போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாருமே வந்து கரையில் ஏறிடுறாங்க. ஸோ அது அவங்க தலை மறைஞ்சதுக்கப்புறமா அகைன் வந்து கொஞ்சம் மிட்லலாம் போய் நிற்கிறாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்கங்கிறத வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ நாங்களும் அங்கே போய் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அகைன் வந்து வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே பீச்லேருந்து கிளம்புறப்பே ஆல்மோஸ்ட் 7 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி வெளில வந்தாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து டீ குடிக்கல. ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வேலை ஒரு சின்ன பேக்கரி ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல, பிகாஸ் பக்கத்துலேயே வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம், ஃபஸ்ட்டு சிம்பிளாக காஃபி மட்டும் குடிக்கலான்ட்டு. ஸோ காஃபி மட்டும் குடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து சிதம்பரம் கொஞ்சம் பக்கம். ஸோ கிராஸ் பண்ணி சிதம்பரம் பக்கத்தில் இன்னொரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, வெஜ் ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து இந்த வாட்டர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது வந்து மூலிகை வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி வந்து அதை குடித்து பார்க்குறப்ப இப்போது இந்த நன்னாரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் அப்புறம் இந்த லெமன்லாம் போடாமல் சுகர் போடாமல் நார்மலாக குடித்தா எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சிம்பிளாக வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தோசை, அப்புறம் நான் வந்து சேஷ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை என்கிட்ட கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.